சாம்சங்லேருந்து Galaxy F06 5G அப்படிங்கிற ஒரு இன்டர்வல் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10,000 செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு 5G ஃபோன் வேணும், அதுவும் பிராண்டட் சாம்சங் ஃபோன் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக சாம்சங் இந்த மாதிரியாக ஒரு 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாம்சங்கோட Galaxy F06 5Gயில் என்னென்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோன் வாங்கினா என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஒருத்தங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூல ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக்ஸ் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் வருது. மற்றபடி தண்ணிக்குள்ள அண்டர் வாட்டரில் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு லைட் வந்து ஊடுருச்சுன்னா எப்படி வருமோ அதே மாதிரியாக ஒரு டிசைன் வந்து ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரேமும் வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேமும் ஃபோனோட பேக் சைடும் நமக்கு வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 191 கிராம் வருது. ஃபோனோட திக்னஸ் வந்து நமக்கு 8 மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நார்மலான திக்னஸில் வருது. வெயிட்டும் வந்து ஓரளவு நார்மலாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு ஐபி ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல. அதனால் மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை இந்த ஃபோனுக்கு வந்து இந்த சார் வேல்யூ என்ன அப்படி தெரியும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மற்றபடி கலர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்டான கலர் வருது. பெகமா ப்ளூ மற்றும் லிட் வயலட் அப்படிங்கிற 2 கலர்ஸ் தராங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஒரு 6.7 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மற்றபடியாக டிஸ்பிளேக்கு ரிஃப்ரெஷ் ரேட் பெரிய லெவலில் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்க்கும்போது கூட நமக்கு வந்து 800 nits வரையும் தான் போகுது. இது போக நமக்கு வந்து PPI டென்சிட்டியும் கம்மி தான். கிட்டத்தட்ட 262 PPI டென்சிட்டி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் ரொம்ப ஷார்ப்பு கிடையாது. அது போக நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டும் பெரிய லெவலில் இந்த டிஸ்பிளேல, பிரைட்னஸும் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்டை தெரிஞ்சாலும் நமக்கு வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. காரணம் வந்து ஒரு பிராண்டட் ஃபோன், அதுவும் 10,000 செக்மெண்ட்டுக்கு வரும்போது காம்ப்ரமைசஸ் இருக்க தான் செய்யும். மற்றபடி இந்த டிஸ்பிளே வந்து வாட்டர் ஆப் நாட்ச் டிஸ்பிளேயாக தராங்க. அது போக இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடோட பவர் பட்டனில் தராங்க. காரணம் இது வந்து LCD டிஸ்பிளே இருக்கிற காரணத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடோட பவர் பட்டனில் வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு காட்டஸோட A76 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசஸராக வருது. மேக்ஸிமம் 2 GHz வரையும் கிளாக் ஸ்பீட் போகுது. கிராஃபிக்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு மாலியோட G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குமா ஃபாஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ரேங்கிங்கை நீங்கள் பார்த்துலாம். இந்த மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300க்கு நமக்கு வந்து 99 ரேங்க் வருது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 134 மார்க் எடுக்குது. இது ஒரு சீக்ரெட் சிப்செட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்வல் கேட்டகரியில் வர்ற சிப்செட்டாக இருக்குது. ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ஓரளவு ரன் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கேம்ஸ் இல்லாமல் தவிர மிட் செட்டிங்ஸோ ஹெவியான கேம்ஸோ பெரிய லெவலில் விளையாட முடியாது. ஸோ ஆப்ஸ் ரன் பண்ணுறதுக்கு டே டு டே சோஷியல் மீடியா ஆப்ஸ், அது போக வாட்ஸ்அப் மாதிரி சில ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். மற்றபடி கேம்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. மேலும் ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பேசும்போது இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தராங்க. ரேம் வெர்ஷன் LPDDR4 தராங்க. மற்றபடி ஸ்டோரேஜ் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது கம்பெனி மென்ஷன் பண்ணல. மற்றபடி இந்த ஃபோனுக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். அது மட்டும் இது டெடிகேட்டட் சிம் செட்டை தராங்க. அதனால ஃபோனில் வந்து 2 சிம் கார்டு, ஒரு மைக்ரோ SD கார்டு ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 14 பேஸ் பண்ண 1A Core 7.0 அப்படிங்கிற ஒரு லைட் வெயிட்டான ஒரு வாய்ஸில் வந்து ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக சாம்சங் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அண்டர் 10K ஸ்மார்ட் ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸ் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. ஸோ சாம்சங்கை இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அடுத்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா தராங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. மற்றபடி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரி எந்த ஒரு விஷயம் இந்த ஃபோனில் கொடுக்கல. ஸோ பேக் சைடில் நமக்கு 2 கேமரா இருக்குது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. இது போல் நமக்கு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தராங்க. ஃபோனோட பாட்டம் சைடில் இந்த ஸ்பீக்கர் வருது. நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ 110Kல ஒரு 5G ஃபோன் வந்து வர்றது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஃபோனில் 12 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ செல்லுலர் ரிசெப்ஷனும் இதில் நல்லாயிருக்கும். இது போக இந்த ஃபோனுக்கு 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து வாய்ஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதாவது கால்ஸ் பேசும்போது பேக்ரவுண்டில் வந்து இதை இறைச்சல் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து மற்றவங்களுக்கு கேட்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வந்து ரொம்ப வந்து ரவுடான ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த டிஸ்டோர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம பேசுகிற சவுண்டு மட்டும் தெளிவாக வந்து கேட்குற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அடுத்த பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறது 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. சார்ஜர் வழக்கம் போல் பாக்ஸில் இருக்காது. நமக்கு வந்து கேபிள் மட்டும் கொடுப்பாங்க. சார்ஜர் வேணும்னு நினச்சிங்கன்னா தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ சார்ஜர் வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த சாம்சங்கோட Galaxy F06 5Gயோட விலையை பற்றி பார்க்கலாம்.
நமக்கு வந்து 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 9499க்கும் அதே 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 10999 அப்படிங்கிற விலையில வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸ் மற்றும் சாம்சங் வெப்சைட்ல கிடைக்கும் சொல்றாங்க. ஆன்லைனை பொறுத்தவரை நமக்கு இந்த ஃபோன் ஃபிளிப்கார்ட் வெப்சைட்ல கிடைக்கும் சொல்றாங்க. லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்ன பிரைசிங் வந்து கேஷ்பேக் ஆஃபரோட சேர்த்த பிரைஸ் தான். அதாவது 500 ரூபா வந்து நமக்கு கேஷ்பேக்காக தரதாக சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட டைமுக்கு. அதுக்கப்புறம் இதோட பிரைசிங் வந்து கூட ஒரு 500 ரூபா அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து கூடும். கடைசியாக இந்த ஃபோன் வந்து யாருக்கு செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5G ஃபோன் 10,000 ரூபாய்க்குள்ள வேணும், சாம்சங் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒன்றும் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல, டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் ஓரளவு ஓகே தான், பெரிய லெவலில் சொல்கிற அளவுக்கு இல்லை. நார்மலாக வந்து குட்டி குட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வாட்ஸ்அப் மாதிரி 1-2 ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓரளவு தாங்கும். இது போய் இந்த ஃபோனுக்கு 4 விடத்துக்கான OS அப்டேட்ஸும் தராங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. மற்றபடியாக ஓரளவு பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் ஓரளவு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பிரைசிங் என்ன தர முடியுமோ சாம்சங் வந்து தந்திருக்காங்க சொல்லணும். பிராண்ட் வேல்யூ வச்சு பார்க்கும்போதும் இது ஒரு ஓகே தான். ஸோ நீங்கள் இந்த சாம்சங்கோட Galaxy F06 5G பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழ் காமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.